விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க பாப்புலரான பிரைம் டைம் சீரியல தாங்க முடிக்க போறாங்க. கேட்டதுமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எஸ், எந்த சீரியல் அப்படிங்கறத பாத்திரலாம். அதாவது ஆஹா கல்யாணம் சீரியல் இருக்கு இல்லையா, அந்த சீரியல தாங்க முடிக்க போறாங்க. அதுக்கான காரணமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே பிக் பாஸ் ஒவ்வொரு வருஷமும் வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து நிறைய சீரியலோட டைம் சேஞ்ச் ஆகும், சீரியலை முடிக்கிற மாதிரியான சூழல் வரும். ஏன்னா அது 1.5 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆகிறதுனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அப்படி இந்த டைம் பிக் பாஸ் லான்ச் ஆக போது அதுக்கான ப்ரோமோலாம் கூட போட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது எந்த சீரியல் முடிக்கிறாங்கன்னு பார்த்தா எஸ், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக 7:30 ஸ்லாட்ல போயிட்டு இருந்த ஆஹா கல்யாணம் தான். கிட்டத்தட்ட 600 எபிசோட்ஸ் தாண்டி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. அண்ட் எபிசோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சூர்யா மகா ரீயூனியன் ஆகட்டும், அண்ட் விஜய் அனாமிகா டிவோர்ஸ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை நினைக்கும் போதே ஓகே, பிக் பாஸ்க்காக இதான் முடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா எஸ், இதான் முடிக்க போறாங்க. பிக் பாஸ் ரிலீஸ், அதாவது லான்ச்சுக்கு முன்னாடி நாள் இதை வந்து ஆஹா கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா ஏகே ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்க போதும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆல்ரெடி 7 மணிலேருந்து 6 மணிக்கு மாத்தினதே ஏகே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அப்செட்ல இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடிக்க போறாங்க. பட் வாட் டு டூ, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் ஆஹா கல்யாணம் சீரியலை மிஸ் பண்ண போறீங்க, இல்லை இந்த சீரியல் முடிக்கிறதுக்கு பதிலாக வேற சீரியல் முடிக்கலாம்னா எதை சொல்வீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.